ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 4 விதமான கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி இடியாப்ப மாவு வச்சு தான் இந்த கொழுக்கட்டை செய்திருக்கேன். சாக்லேட் கொழுக்கட்டை செய்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக வைக்கக்கூடிய பூரணம் வச்சு செய்யக்கூடிய ஒரு கொழுக்கட்டை செய்திருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் ஸ்டஃப் வச்சு செய்திருக்கேன் ஒரு கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் கார கொழுக்கட்டையும் செய்திருக்கேன். இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரட் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப்பு அரிசி மாவும் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு கேரட் ஜூஸ் கரெக்டாகிட்டு இருக்குது, அதை ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் 1/2 கப்பு தண்ணீரும் ஊற்றிருக்கேன். 1 கப்பு மாவுக்கு இது இவ்வளவும் கரெக்டாகிட்டு இருக்கும். இதை இப்போ நல்லா சூடு பண்ணிடலாம். கேரட் ஜூஸ் நல்லா ஹீட் ஆயாச்சு. அதை மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இடியாப்ப மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு நம்ம கொதிக்க வச்சுருந்தோம். இதுவே கரெக்டாகிட்டு இருக்கும். எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்ற வேண்டியது வராது. அவ்வளவு கேரட் ஜூஸையும் ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்டாட்டு வந்துடும் இந்த மாவு. இனி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், நல்ல சாஃப்டாட்டு இருக்குது. இப்படி இருந்தால் தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாட்டு இருக்கும். தண்ணீர் அதிகமாயிட்டுனா மாவு கிளுக்கிளுன்னு ஆயிரும். இந்த 1 கப்பு மாவில் நம்ம 2 விதமான கொழுக்கட்டை பண்ண போகிறோம். கேரட் கார கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இது சின்ன சின்னதாக பால்ஸ் ஆட்டு நம்ம பிடிச்சி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கிடலாம். ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் இருந்து பாதியை இந்த மாதிரி சின்ன உருண்டைகள் பிடிச்சு வச்சுருக்கேன். இனி பாதி மாவு இருக்குது. அதை நம்ம இனி ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அது இருக்கட்டும். இனி பூரணம் ரெடி பண்ணிக்கிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதே அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சூட்லேயே இருக்கும்போது இந்த வெல்லம் லைட்டாட்டு கரையும். நல்ல தண்ணியாட்டு மாறிட வேண்டாம். வெல்லம் மெல்ட் ஆகி இந்த தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பார்த்தா தெரியும், நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப்பு கேரட் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த நெய்யில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம கேரட் கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணுறேன். நெய்யில் கேரட் துருவல் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருந்த பூரணத்தில் இருந்து கொஞ்சமாக இதில் எடுத்து சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இதுதான் கேரட் கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்க போகிறேன். வெல்லம், தேங்காய், அதுக்கப்புறம் கேரட் நெய்யில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஃப்ளேவராட்டி இருக்கும்.
சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கேரட் பூரணம் வச்சுருக்கோம். சாதாரணமான தேங்காய் பூரணமும் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அரை கப்பு மாவை போட்டுட்டு நான் வந்து மறுபடியும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாவு எதுக்குன்னா சாக்லேட் கொழுக்கட்டைக்கும் நார்மலாக வைக்கக்கூடிய கொழுக்கட்டைக்கும் தான் நான் வந்து இந்த மாவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கேரட் கொழுக்கட்டைக்கு கேரட் ஜூஸ் வச்சு மாவை கிண்டணும். இப்போ வந்து கொதிக்கக்கூடிய வெந்நீரை வச்சு தான் நம்ம வந்து மாவு கிண்டிகிட்ருக்கோம். பூரணம் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த சின்ன சின்ன பால்ஸாக இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு அவிச்சு எடுத்துக்கிடலாம். பத்து நிமிஷத்துலேயே இது வந்து குக் ஆயிரும். கேரட் ஜூஸ் வச்சு கிண்டின மாவில் இருந்து பாதி மாவு இருக்குது. இதை வச்சு நம்ம கேரட் பூரணத்தை வச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எந்த சைஸுக்கு வேணுமோ அவ்வளவு மாவை நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி தட்டிட்டு சென்டரில் அந்த கேரட் பூரணத்தை வச்சுட்டு நம்ம வந்து பொதிஞ்சு விட்டுறணும். இந்த மாவு வந்து கேரட் ஜூஸில் கிண்டினது. உள்ளுக்கும் நம்ம வந்து கேரட் பூரணமே வைக்க போகிறோம். பூரணம் வந்து நம்ம வெளியில் வராதபடி உள்ளே வச்சிடணும். லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏதாவது மோல்டு இருந்தால் மோல்டில் வச்சு கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து மோல்டு இல்லை, அதனால் நான் இந்த மாதிரியே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியும் கொழுக்கட்டை ரெசிபி போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நாலு கொழுக்கட்டை வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அதில் அப்படியே நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ மேலே பார்க்கும்போது கலர்ஃபுல்லாட்டு இருக்கும். நம்ம வந்து அவிச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால் இந்த கேரட் துருவலும் சேர்ந்து அவிஞ்சு வந்துடும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கேரட் பூரண கொழுக்கட்டை ரெடியாட்டி இருக்குது. இனி இதை அவிச்சு எடுக்கணும். மறுபடியும் பிளெயினாக கிண்டின மாவையும் ரெண்டாட்டு பிரித்து வச்சுருக்கேன். அதில் இருந்து பாதியை எடுத்துட்டு இதில் சாதாரண தேங்காய் பூரணத்தை வச்சு நம்ம வந்து இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். தேங்காயும் வெல்லமும் ஏலக்காய் தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை உள்ளே வச்சிடலாம். வெல்லம் போடும்போது கல் மண் இல்லாததாக பார்த்து போடணும். இல்லைன்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கூட போடலாம். ஒரு டீஸ்பூன் பூரணத்தை உள்ளே வச்சுட்டு அப்படியே பொதிஞ்சு விட்டுறலாம். இதுவும் கேரட் கொழுக்கட்டை மாதிரி தான் உருண்டை பிடிக்கிறேன். மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருந்தால் தான் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணீர் கூடி வந்துட்டுனா உருண்டை பிடிக்க நல்லாவே வராது. அதனால் தண்ணீர் வந்து கரெக்டாக ஊற்றிக்கிடுங்க. நான் வந்து கரெக்டான அளவு தான் தண்ணீர் சொல்லியிருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணீர் வந்து கரெக்டாக இருக்கும். கொதிக்க வச்சு தான் மாவில் ஊற்றி கிண்டி எடுக்கணும். சின்ன சின்ன உருண்டைகளாக இருந்த கொழுக்கட்டை நல்ல வெந்தாச்சு. இனி வந்து இதை தாளிக்கணும். தாளிக்கிறது எப்படிங்கிறத காட்டுறேன். அடுத்தது பூரணம் வச்ச இந்த கொழுக்கட்டையும் கேரட் பூரணம் வச்ச கொழுக்கட்டையும் ரெடியாட்டு இருக்குது. இதை அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிடலாம். கொஞ்சம் உளுந்தம் பருப்பும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பும் சேர்த்துக்கிடலாம்.
ஒரு வத்தல் மிளகாவும் பிச்சு போட்டுடலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடும்போது நல்ல ஒரு வாசமாட்டி இருக்கும். அதுக்கப்புறம் அரை கப்பு தேங்காய் துருவலும் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அவிச்சு வச்சுருந்த கொழுக்கட்டையை சேர்த்துடலாம். இதில் ஒரு 5 நிமிஷம் போட்டு மிக்ஸ் பண்ணினா போதும். அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம கேரட் ஜூஸில் பண்ணியிருக்கோம். வத்தல் மிளகுலாம் போட்டிருக்கிறதுனால நல்ல மணமாட்டும் இருக்கும், அதே சமயம் எரிப்பும் இருக்கும். இதையும் ஒரே பாத்திரத்திலே வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். இனி கொஞ்சமாக மாவு இருக்குது. அதுக்கு நான் சாக்லேட் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். என்கிட்ட கொஞ்சம் சாக்லேட் கனாஸ் இருந்தது. அதை போட்டு இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா சாக்லேட்டை கொஞ்சம் பால் ஊற்றி மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். நல்ல கலரும் வந்துடும், நல்ல ஃப்ளேவரும் கிடச்சிரும். சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் இந்த கொழுக்கட்டை நல்லா பிடிக்கும். எல்லா கொழுக்கட்டை விடவும் இந்த கொழுக்கட்டை தான் ரொம்ப சூப்பராக இருந்து அப்படின்னு என் பொண்ணு சொன்னான். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணும்போது மாவு கரெக்டான கலரில் வந்துடும். மாவு தண்ணீராட்டும் இருக்காது, கரெக்டான பக்குவத்திலேயே வந்துடும். மாவு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாத பதத்துக்கு கரெக்டாட்டு வந்துட்டு இனி இதையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இது சாக்லேட் கொழுக்கட்டைனால இதுக்கு உள்ள பூரணம் வைக்காமல் நான் ஒரு சின்ன துண்டு சாக்லேட்டை வைக்க போகிறேன். அது வைக்கும்போது நல்ல ஹீட் ஆகி மெல்ட் ஆகி வந்துடும். சாப்பிடவே நல்ல சூப்பராட்டு இருக்கும், நல்ல டேஸ்டியாட்டு இருக்கும். உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் எடுத்த மாவு எல்லாமே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரெக்டாட்டு வந்திருக்கு. உருண்டை பிடிக்கிறதுக்கு சூப்பராட்டு வருது. எந்த ஷேப் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இதே போதும் அப்படின்ட்டு தான் நான் இந்த உருண்டையே பிடிச்சிட்ருக்கேன். இந்த கொழுக்கட்டையும் அவிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு, ஏற்கனவே வச்ச கொழுக்கட்டை அவிஞ்சாச்சு. இனி இதை எடுத்துடலாம். இனி ஒவ்வொன்றா பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுக்கிறது கேரட் கொழுக்கட்டை. இது பூரணம் வச்ச வெள்ளை கொழுக்கட்டை. இந்த வெள்ளை கொழுக்கட்டைக்கு மேலே கூட தேங்காய் துருவலை தூவி விடலாம். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நான் அதை ப்ளெயினாகவே அப்படியே வச்சுட்டேன். இனி கேரட் கார கொழுக்கட்டையும் எடுத்து வச்சிடலாம். பார்க்கவே அழகாட்டு இருக்குது பாருங்கள். 3 வகையான கொழுக்கட்டையும் ரெடியாட்டு இருக்குது. சாக்லேட் கொழுக்கட்டை குக் ஆகிட்டு இருக்குது. அது குக் ஆனதும் அதையும் எடுத்து வச்சிடலாம். சாக்லேட் கொழுக்கட்டையும் ரெடி ஆயாச்சு. பாருங்கள், கலரும் சூப்பராட்டு வந்திருக்கு. இனி சாக்லேட் கொழுக்கட்டையும் வெளியில் எடுத்துடலாம். ஒரே மாவில் 4 வகையான கொழுக்கட்டை செய்தாச்சு. பாருங்கள், சூப்பராட்டு இருக்குது. 4 கலரில் இருக்குது.
எல்லா கொழுக்கட்டையுமே சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாட்டு இருக்கும். இது ஆவியில் வேக வச்ச கொழுக்கட்டை ரொம்ப நல்லது தான். பிள்ளைங்களுக்கும் ஸ்நாக்ஸ் ஆட்டு கூட இதை கொடுக்கலாம். இனி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்குது. அந்த சாக்லேட் நல்ல மெல்ட் ஆகிருக்கு. சாப்பிடவே நல்ல டேஸ்டியாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வெள்ளை கொழுக்கட்டை, இதுக்குள்ளேயும் பூரணம் இருக்குது. இந்த பூரணத்தை வச்சு சாப்பிடும்போது நல்லாவே டேஸ்டியாட்டு இருக்கும். கேரட் கொழுக்கட்டையும் அப்படி தான். அதுவும் வெளியிலையும் பார்க்க நல்லா இருக்கும், உள்ளுக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த கேரட் ஸ்டஃபிங்கோட சூப்பராக இருக்கும். 4 விதமான கொழுக்கட்டையும் செய்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.